அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இயக்குனர் சிகரம் திரு பாரதி ராஜா ஐயா அவர்களுடைய மகன் திரு மனோஜ்குமார் சார் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். வருஷம் எல்லாம் வசந்தம் அப்படின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகி அவருடைய அப்பா இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா சார் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன். அவங்க நிறைய தமிழ் சினிமாவுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு சர்டன் அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வெளியில் கொண்டு போனது. கிராமப்புறங்களில் ஒரு அழகான ஒரு சூழ்நிலைகள் நம்மளோட கிராமப்புறத்தில் இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தன்னுடைய படங்கள் மூலம் பல நல்ல கருத்துக்களை சொன்னவங்க தான் பாரதி ராஜா ஐயா அவர்கள். நம்ம வீட்டு பிள்ளை நம்மளுடைய சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருந்தார் இல்லையா, அதில் கூட தாத்தாவாக நிறைய ரோல்ஸ் சார் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். உங்கள் எல்லாருக்குமே அவர் தெரியறதுக்கு தெரியும், வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை, எல்லாருக்குமே தெரியும் பாரதி ராஜா சார்னா த லெஜெண்ட் இன் சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்டவங்களுடைய மகன் இருக்கிறதுலே ஒரு பெரிய சோகம் என்னென்னா நிச்சயமாக அது புத்திர சோகம் மட்டும்தான். அந்த ஒரு சோகத்துக்கு மேலே ஒரு சோகம், ஒரு வருத்தம் அப்படின்றது எதுவுமே இருக்க முடியாது வாழ்க்கையில். தன்னுடைய குழந்தைங்க நம்ம வளர்ந்து நம்மளுடைய பேரையும் அவங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்தும் போது அந்த குழந்தைங்களை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கைன்றது அந்த இடத்துல தான் நிறைவு, ஒரு கம்ப்ளீட் அப்படின்றது ஆகும். எனக்கு இந்த டாபிக் பேசுகிறதுக்கு மனசே இல்லை உண்மையாலுமே. இதனால் சாரை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா, மனோஜ் சார் பற்றி. எனக்கு சாரோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. நான் எப்போலாம் when I feel myself to be down, I always hear சாரோட சாங், இந்த வருஷமெல்லாம் வசந்தம் சாங். நதியில் நனைகிறேன் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அந்த சாங் பிடிக்கும். சாரோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். ஆனாலும் அவர் மனசில் அவர் டைரக்டர் ஆகணுன்ற கனவு இருந்திருக்கு. ஆனால் பாரதி ராஜா சாரோட கனவு என்னென்னா, அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்திருக்கார் ஆரம்பத்தில். அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகும் போதும், ஆனால் அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் போதும் அவர் ஒரு ஆக்டராக வரணுன்னு இருந்தால் கூட அவருடைய சூழ்நிலைகள், அவர் ஒரு இயக்குனராக தான் இந்தியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில் அவர் ஒரு காலடி எடுத்து வைக்க வேண்டியிருந்துச்சு. அப்புறமா ஒரு வருஷத்துக்கே 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அப்போது மனோஜ் சார் அவருடைய மகன், அவங்களும் டைரக்டராக வரணும்னு ஆசை இருக்குது மனசில் அவங்களுக்கு. இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக அவர் நடிக்க வந்தார். அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் ஹிட்டை கொடுக்கலாம் கூட எல்லார் மனசுலையுமே அவர் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு நம்ம மனோஜ் சார். ஏன்னா அவருடைய ஒரு இயல்பான ஒரு நடிப்பு. ஒருத்தர் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் போராடணும் அப்படின்றதுக்கு நம்முடைய பாரதி ராஜா சாரோட சன் மனோஜ் சார் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகணும். ஒரு படம் நிச்சயமாக எடுத்தாலும் கூட அந்த படம் மக்களுக்கு மிக பயனுள்ள விதமாக நல்ல கருத்துக்களை முன் வச்சு எடுக்கணும் அப்படின்றது அவருடைய கனவு. அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் மிக பாசமான ஒரு குடும்பம். பாரதி ராஜா சார் எவ்வளோ ஒரு பிஸியாக ஷெட்யூலில் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மனோஜ் சார் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, ஒய்ஃப் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது அவருடைய டியூட்டிஸை 100% அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் சாரோட இழப்பை தாங்கிக்க முடியாமல் பாரதி ராஜா சார், அவங்களுடைய ஃபேமிலி, மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம யூடியூப் சார்பாக ஆழ்ந்த வருத்தங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மனோஜ் சார்கிட்ட உண்மையாலுமே நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா,
சார் நீங்கள் வந்து என்றைக்குமே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகலை, எங்கள் எல்லாருடைய மனசுலையும் நீங்கள் ஆழமாக இடம் பிடிச்சிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு மனசார நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கு நாம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். மனோஜ் சார் மாரடைப்பாலம் காலமாகி இருக்கார். அன்னாரது இறுதி ஊர்வலம் இப்போ நடைபெற்று கொண்டு வருகிறது. நீலாங்கரையிலேருந்து, அதாவது பாரதி ராஜா சார் வீட்டுக்கு வந்து அங்கே திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள் எல்லாருக்குமே அஞ்சலி செலுத்துவதற்காக ஐயாவுடைய வீட்டில் வச்சுருக்காங்க. நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னாரது ஆன்மா சாந்தி அடையணும்னு மனசார நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். ஐயாவுடைய கனவுகள் நிச்சயமாக நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தில் ஐயாவை இழந்து வாடும் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த வருத்தங்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக அவர் மறைந்தாலும் அவருடைய வாழ்க்கை, அவருடைய போராட்ட குணம், அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு கொள்கை பிடிப்பு, இது எதுவுமே என்றைக்குமே மக்களை விட்டு மறையவே மறையாது. இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் நிச்சயமாக நிலைத்திருக்கும் அப்படின்றது தான். இந்த பதிவு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 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 ஆக்டராக அவரை 100% நம்ம திரையில் பார்க்க முடிஞ்சுது. அதையும் மீறி அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கனவுகள், வழிகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாரு. அந்த முயற்சியை அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை எடுத்திருக்கிறாரு. அப்படின்றது தான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். எவ்வளவுதான் தன்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இருந்தால் கூட அப்பாவுடைய பேரை வச்சு நாம் எந்த இடத்துலையுமே போகக்கூடாது அப்படின்றதுல மிக வைராகியமாக இருந்திருக்கிறாரு. அவருடைய இயக்குனர் கனவு நிச்சயமாக ஒவ்வொரு படிகள்லையும், ஒவ்வொரு தன்னுடைய வாழ்நாள்லையும், ஒவ்வொரு வினாடிகளிலும் அவர் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறார். இந்த 48 வயசில் அவர் இறைவனுடைய பொற்பாத கமலங்கள்லாம் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்றது யாருக்குமே தாங்கிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். எப்படி தான் அவங்க குடும்பத்தில் இந்த இழப்பை அவங்க தாங்கிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. எல்லாம் வல்ல பரம்பொருள் அவங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலையும் நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்றத நாம் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி பாரதிராஜா ஐயாவுக்கும் மனமார்ந்த வருத்தங்களையும் ஆழ்ந்த இரக்கங்களையும் நாம் தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவுடைய இந்த வருத்தம் அப்படின்றது எந்த வார்த்தை சொன்னாலும் ஈடுகட்டவே முடியாது. அவர் ஆன்மா சாந்தி அடையணும்னு மனசார நம்ம வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.